என் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஊர் கொண்டலூர், அதாவது தென்காசி மாவட்டம் பாவச்சத்திரம் பக்கத்தில் இருக்கு. எங்க ஊர் அது. இன்னைக்கு நம்ம புளியை பற்றி தான் பேச போறோம். புளி நம்ம சாம்பார்ல போடுவோம், ரசத்துல போடுவோம், புளி குழம்பு வைப்போம். அந்த புளிக்கு பின்னாடி இருக்க வேலைப்பாடு எவ்வளவுன்னு பார்ப்போம். நம்ம அது புளி குத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். புளி குத்து யாருன்னா எங்க சித்தி, பெரியம்மா, எங்க அத்தை எல்லாரும் இப்படி எல்லாம் சொந்தக்காரங்க தான் புளி குத்திக்கிட்டு இருக்காங்க. 9 மாசமா வரையும் புளி குத்த. ஆமா, அங்க காட்டுக்குள்ளேயும் வேலை பார்க்க முடியலம்மா. அதனால தான் இப்படி புளி குத்துவோம். இது எங்க அக்கா அம்மா கடை தான். ஆமா, அதான் இப்படி வேலை பார்த்துட்டு 70 வண்டி வருது, 70 வண்டிக்கு வந்துடுவோம். 6 மணிக்கு அதுக்கு போயிடுவோம். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, எங்களுக்கு கஷ்டம் இல்லாம வேலை பார்த்ததும் தனப்பா ரூபா தந்துருவோம் கையில. எங்களுக்கு கடையில நாங்கள் சொக்கலாய்படி சித்தினதை கடையை எடுத்த உடனே சித்தலை வேற எங்கள் வயக்காட்டு வேலை பார்த்த உடனே தொழிலை பார்த்தோம். இப்போ நாங்கள் நடக்க முடியலை, அதனால இந்த புளிக்குத்த வாரோம். பிடிக்கும். வேற பீடிச்சு முடியாது, அதுக்காக வேண்டி பீடிச்சு தாம இந்த புளி குத்துட்டோம். பீடி நாங்கள் இந்த தொழில் ஆரம்பித்து 1989 ஆரம்பித்தோம். சைக்கிள் ஆரம்பித்து இப்போ எங்கள் பையங்க 2 பேரும் பி முடிச்சிருக்காங்க. பி முடிச்சு இந்த லைனில் இப்போ 2 பேரும் கரெக்டாக பார்த்தோன்னே ஓரளவு நல்ல தொழில் நல்ல முறையில் நடக்குது. புளியில் 2, 3, 4 ரகம் இருக்குது. நம்ம நாட்டு புளி தான் நல்லாயிருக்கும். நம்ம ஏரியா புளி தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தால உள்ளது தயார் பண்ணதை பொறுத்து தான் புளி. எங்கிட்ட வருஷம் 360 நாளும் புளி இருக்கும். நம்ம ஏசி குடோனில் இருப்பு வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம். இதுபோல் நாங்கள் வேப்பமுத்து இந்த நவதானிய உரங்கள் எல்லாம் வாங்குவோம். வாங்கி மற்ற அந்தந்த லைனில் அந்தந்த ஆள்கிட்ட மாற்றி கொடுத்துருவோம்.